கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் நகைகள் எடை குறைந்திருப்பது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளக்கம் கேட்டு கோயில் குருக்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்துக்களின் முக்கிய புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது ராமேஸ்வரம். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இந்த கோவிலில் பழமை வாய்ந்த தங்கம், வெள்ளி, பவளம், முத்து, வைரம், வைடூரியம் உள்ளிட்ட 350க்கும் அதிகமான ஆபரணங்கள் கருவூலத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. விலைமதிப்பற்ற இந்த ஆபரணங்கள் ஆடி, மாசி உள்ளிட்ட திருவிழாக்களின் போது சுவாமிகளுக்கு அணிவிக்கப்படும். இந்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் காணாமல் போனதாகவும் பல நகைகள் எடை குறைவாக இருப்பதாகவும் கூறி கோவிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற குருக்கள் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தொடர்ந்து கோவில் நகைகளை ஆய்வு செய்யவும் நகைகள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி நகை மதிப்பீட்டாளர்கள் கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் கோவில் நகைகளை மறுமதிப்பீடு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாகின. அந்த ஆய்வில் சுவாமி மற்றும் அம்மனுக்கு அணிவிக்கும் பல்வேறு நகைகளின் எடை குறைந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நகைகளை கையாளக்கூடிய குருக்கள் உள்ளிட்ட 30 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இவர்களில் 21 பேர் பணி ஓய்வு பெற்றவர்கள். நகை எடை குறைவு தொடர்பான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது கோவில் பணியாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் மேலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கோவில் நகைகளில் தேய்மானம் ஏற்பட்டு எடை குறைந்திருப்பதாகவும் இது குறித்து நகைகளை பராமரிக்கும் பணியில் இருந்தவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இது வழக்கமான நடவடிக்கைதான் என்றும் அவர் கூறியுள்ளார். 1971ஆம் ஆண்டில் நகைகள் திருடப்பட்டதை மறைக்க தங்கத்தேர் செய்வதாக ஆபரண நகைகளை உருக்கி கட்டியாக்கிவிட்டனர் என்று ஓய்வு பெற்ற குருக்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவில் நகைகள் எடை குறைந்த முறைகேட்டின் பின்னணியில் அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது விரைவில் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு.